டிடி மேடம் வணக்கம். வணக்கம் நட்டவர்களே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் மேம் இருக்கேன். இந்த டெல்லியில ஒரு சம்பவம் நடந்துச்சு தெரியுமா? ஆமா. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டையே உலுக்கியிருக்கு. ம். அது மட்டும் இல்லாம டெய்லி வரக்கூடிய அந்த தகவல்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிர்ச்சி தரக்கூடியதா இருக்கு மேடம். ம். அதாவது இந்த சம்பவம் வந்து ஜெய்ஷ் முகமது ஆமா. இதுக்கு வந்து தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாரி நெறைய சொல்லப்பட்டது. ம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா துருக்கியில இருந்து தான் இந்த பிளான வந்து போட்டிருக்காங்க. இந்த ம். சதிச் செயலுக்கான திட்டத்த தீட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ம். அதாவது என்னன்னா, ஒருத்தர் இந்த வெடிமருந்துகள்லாம் ஏத்திட்டு வந்தார்ல, அந்த குண்டு ஆமாமா. வெடிமருந்துகள். ஆ. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேறு ஏதோ பயங்கரமான திட்டத்தோட இருந்திருக்காங்க. ம். டெல்லியில போலீஸார் வந்து சுத்தி சுத்தி பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாரியான சந்தேகத்திற்குரிய வாகனங்கள வந்து ம். இடைமறித்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுல 2900 கிலோ வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இவருக்கு வந்து அந்த தகவல் எப்படியோ தெரிய வந்திருக்கு போல. அதனால இவர் என்னன்னா, இந்தியா முழுக்க இந்த மாரியான சர்ச் நடந்துகிட்டு இருக்கு. ம். டெல்லியிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது மாரி நாளைக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம இத வந்து அதுக்குள்ள எங்கேயாவது பதுக்கிரணும் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணியிருக்காரு. கடைசியா என்ன ஆகுது அப்படின்னா, இதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிறனால இந்த தற்கொலை படை தாக்குதல் நடத்தியிருக்காங்க ம். அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அது என்னவோ அவர் வந்து மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல இத தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும், இந்த பார்க்கிங்ல இருந்து போகும்பொழுது நடந்ததுனால, இந்த உயிரிழப்புகளோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாரியும் நெறைய பேர் சொல்றாங்க. இது வந்து ஒரு தகவல் தான். ம். ஏன்னா, இந்த மாரியான சிச்சுவேஷன்ல நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லி, அது வேற மாதிரியான தகவல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ம். மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். ஆனா, உறுதியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜெய்ஷ் முகமதுக்கு தான் இதுல வந்து தொடர்பு இருக்கு. ம். அவங்க வந்து துருக்கியில இருந்து இதுக்கான திட்டத்த வந்து தீட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஆமா. பாருங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம்? எப்பவுமே பாகிஸ்தான நமக்கு எதிரான நாடு. ம். அங்கிருந்து தான் இது மாரியான சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இவரோட பாஸ்போர்ட் எடுத்து விசாரிக்கும் பொழுது, அந்த உமரோ, அமரோ ஒருத்தர் நபர். ஆமா. உமர். ம். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, துருக்கிக்கு போயிட்டு வந்திருக்காரு. ம். அங்க ஜெய்ஷ் முகமதுல இருக்கக்கூடிய நெறைய பயங்கரவாதிகள் கூட தொடர்புல இருந்தது. அவங்க கூட பேசினது எல்லாமே ஆதாரப்பூர்வமா வெளிய வந்திருக்கு மேடம். ஆமா. நம்ம வந்து பாகிஸ்தான எதிரி நாடு அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஆனா நீங்க இப்ப துருக்கின்னு சொல்றீங்க. ம். இப்ப நம்ம நாட்டுக்குள்ளேயே ஒரு சில எதிரிகள் சுத்திட்டு இருக்காங்களே, அவங்கள தான் என்ன பண்றதுன்னு தெரியல. ம். முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா, இந்த அகமதாபாத் ஃபிளைட் கிராஷ் நடந்துச்சு இல்லையா? ஆமா. அப்பவே வந்து ஒரு சில இந்த மனசாட்சியே இல்லாதவங்க கீழ வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ம். பேர்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அந்த பேர பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே யாருன்னு தெரிஞ்சிரும்னு வச்சுக்கோங்களேன். ம். நீங்க வந்து ஆப்பரேஷன் சிந்தூர்ன்னு ஒரு விஷயம் பண்ணீங்கல்ல, ம். அதுக்கு தான் வந்து கடவுள் உங்கள தண்டிச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. இப்ப அதே மாதிரியான ஒரு சம்பவம் இதுக்கும் நடந்திருக்கு. பாம் பிளாஸ்ட் நம்ம இந்தியர்கள் இறந்து போயிருக்காங்க. ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். இப்ப வந்து இந்தியர்களா நம்ம ஒண்ணா இத ஃபேஸ் பண்ணணும்னு பார்த்தா, இந்த மாதிரியான ஒரு வேலைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா பிரதமர் அவர்கள குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து அவர் மருத்துவமனையில போய் எல்லாரையும் நேர்ல பார்த்திருக்காரு. ஆமா மேடம். இதுல நீங்க சொன்னது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரதமர் அவர்களும், மத்திய அமைச்சர்களும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ம். இது வந்து ஒரு துன்பகரமான சம்பவம். இந்த மாதிரியான நேரத்துல மற்ற நாடுகள் எடுத்துட்டோம்னு வைங்களேன், உதாரணத்துக்கு இஸ்ரேலா இருக்கட்டும், இல்ல மற்ற ஏதாவது ஒரு மேற்கத்திய நாடுகள எடுத்துக்கோங்க. ம். அவங்க எல்லாருமே அந்த நாட்டு கூடயும், அந்த நாட்டு ராணுவத்து கூடயும் சப்போர்ட்டா இருப்பாங்க. நம்மளுடைய அரசு ஒரு முடிவு எடுக்குது அப்படின்னா, அவங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்க அப்படின்னா, எப்படிடா மத்திய அரச நம்ம வந்து எதிர்க்கிறது? மத்திய அரசு எது பண்ணாலுமே நம்ம வந்து குறை சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இருக்காங்க. அது முற்றிலும் தவறு. ம். என்னதான் எதிர்க்கட்சியை சேர்ந்த ஒருத்தனா இருந்தாலும் நாங்க வந்து இதெல்லாம் சொல்றோம். ஒரு நாடு ஒரு இக்கட்டான சூழல் இருக்கும் பொழுது, நம்ம தான் அவங்களுக்கு வந்து பேக் போனா இருக்கணுமே தவிர, அவங்கள கேள்வி எழுப்பி ஒரு மக்கள் கிட்ட ஒரு வந்து அச்சத்தை ஏற்படுத்துறதோ, இல்ல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதோ கூடாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அத எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு தாழ்மையோட கேட்டுக்கிறோம். ஆமா. ஏன்னா வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி ம். எதிர்க்கட்சி சார்புல இருந்து எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள். ம். அமித்ஷா அவர்கள் பதவி விலகணும், மோடி அவர்கள் பதவி விலகணும் அப்டின்ட்டு. அதாவது என்னதான் ஜீரோ டாலரன்ஸ் டெரரிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்தியா கையில எடுத்திருந்தாலும், மோடி அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறமா கடந்த 10 ஆண்டுகள்ல நடந்த முதல் பாம் பிளாஸ்ட் இது அப்படின்னு சொல்லப்படுது. இதே காங்கிரஸ் பீரியட்ல பார்த்தோம்னா, இந்த குண்டுவெடிப்புனால மட்டும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இறந்திருக்காங்க. அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியாம, இப்போ இத ஒரு சாக்கா பயன்படுத்திக்கிட்டு, இந்திய மக்களினுடைய உயிர கூட பார்க்காம, நீங்க சொன்ன மாரி இந்த மத்திய அரச குறை சொல்றது, அவங்கள ஏதாவது ஒண்ணு சொன்னா போதும், இறக்குனா போதும்ன்னு பண்றாங்கன்னா, இவங்களலாம் என்னத்த சொல்றதுன்னே தெரியல. ஆமா. இந்த விஷயத்துல இந்த சம்பவத்துல நம்ம ஒரு முக்கியமான விஷயம் வந்து எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ம். இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புல்வாமா பகுதியில இருந்து ம். வந்தவங்க. ஏற்கனவே நம்ம வந்து புல்வாமா தாக்குதல் பார்த்திருக்கோம். ஸோ காஷ்மீர்ல நெறைய பகுதிகள்ல இந்த பிரிவினைவாதிகள் அப்படின்னு இருக்காங்க. ம். அதாவது காஷ்மீர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அப்படிங்கிற மாரிலாம் யாருமே சொல்லல. ஏன்னா காஷ்மீர்லயும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே இந்தியா கூட ஒற்றுமையா வாழணும் அப்படிங்கிற ஒரு நல்ல உணர்வோட இருக்காங்க. ம். அதை கெடுக்கணும், அந்த மக்களினுடைய அமைதியான வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு சில பிரிவினைவாத கும்பல்கள்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு. ம். அவங்களோட ஒரு பகுதி தான் இவங்க. இதே மாதிரியான பிரிவினைவாதிகள் வந்து எல்லா நாடுகள்லயும் இருக்காங்க. பாகிஸ்தான்ல இருக்காங்க, டர்க்கில இருக்காங்க. ம். இவங்க எல்லாருமே சேர்ந்து திட்டமிட்டு தான் இத வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இந்தியாவினுடைய அமைதியை குலைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இது நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆ. இதுல இன்னுமே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி என்னன்னா,
இந்த ஒயிட் காலர் டெரரிசம். ம். எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அஜ்மல் கசாப் உள்ளிட்ட நபர்கள்லாம் நம்ம, ஏன்னா அஜ்மல் கசாப் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியறது அப்படிங்கறதுனால நம்ம அவர் ஒரு உதாரணமா ம், எடுத்துக்கிறோம். ம், அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா கிட்ட வந்து ஒரு புது ட்ரெஸ் எடுத்து கேட்டிருக்காரு ஒரு பண்டிகைக்கு. ம், அவங்க அப்பா எடுத்து கொடுக்கல அப்படிங்கறதுனால அவர் வந்து தீவிரவாதிகள் கூட சேர்ந்தாரு அப்படிங்கிற மாதிரி ம். ஒரு சம்பவம் எல்லாம் சொல்லப்படும். சோ அப்படி ஒரு ஏழ்மை நிலையில இருந்து வந்தவங்க எல்லாம் கிடையாது இங்க இந்த சம்பவத்துல ம், ம். தொடர்புடையவங்க. ஆமா. இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா டாக்டர்கள், மருத்துவர்கள். அவங்க வந்து காசுக்காக இப்படி ஒரு சம்பவத்துல ஈடுபட்டிருப்பாங்களா? கிடையாது. வாய்ப்பே இல்ல. அவங்களுடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு எதிராக செயல்படும், இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான். ம். அதுதான் இதன் மூலமா நமக்கு தெரிய வருது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆமா. இவங்க எல்லாருமே மருத்துவர்கள் மட்டும் இல்ல, ரொம்ப வெல் செட்டில்டு ஃபேமிலியும் கூட. ஆமா, சோ ஆமா. நீங்க சொன்ன மாரி இந்த பண தேவையும் கிடையாது. ம். முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மருத்துவர்கள கைது பண்ணியிருக்காங்க. ஆமா. பெங்களூர்ல வந்து ஒரு பெண் மருத்துவர கைது பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னா, இந்த ஆன்லைன்ல டெரரிசத்த ஊக்குவிக்கிறது. ம். பெண்கள முக்கியமா வந்து இந்த டெரரிசம்குள்ள இழுக்கிறது. ம். ஹிந்துக்களுக்கு எதிரா இந்த தேவையில்லாத விஷயங்கள பரப்புறது. கவர்மெண்ட்டுக்கு எதிரா வன்முறைய தூண்டி விடுறது. இந்த மாரி பல விஷயங்கள செஞ்சுகிட்டு இருந்திருக்காங்க. முக்கியமா இந்த நீங்க சொன்னீங்கல்ல 2900 டன் கணக்குல ஏதோ ஒண்ணு பறிமுதல் பண்ணாங்கன்ட்டு. ம். அதனுடைய பேர் வந்து ரிசின் அப்படின்னு சொல்லப்படுது. ம். என்னன்னா இந்த ஆமணக்கு கொட்டையில இருந்து கசடு எடுப்பாங்க. ஆமா. அந்த கசடு தானா இது. இது எந்த அளவுக்குன்னா சைனைடை விட கொடிய விஷம். ம். இவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, குஜராத்ல எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சில நீர்நிலை பகுதிகள்ல இந்த விஷத்தை கலந்து விட்டுறணும். கோவில்கள்ல பிரசாதத்துல கலந்து கொடுக்கணும். இப்படி எல்லாம் பிளான் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு பெரிய மேசிவ் அட்டாக்கே பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடா இருக்கட்டும், நம்ம காவல்துறையினரா இருக்கட்டும், நம்ம இந்தியாவை பொறுத்தளவுல இவங்கெல்லாம் அதை பறிமுதல் பண்ணதுனால தான் இங்க இந்த வெடிப்பு சம்பவம் நடந்துச்சு. அதாவது ஒரு பெரிய மாஸ்டர் பிளான தகர்த்துட்டாங்க. அந்த கோவத்தினுடைய வெளிப்பாடும், என்னுடைய நண்பர்களை அங்கங்க கைது பண்ணிட்டாங்கன்ற கோவத்தினுடைய வெளிப்பாடும் தான் இந்த இடத்துல பாம் பிளாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா. இது மாதிரியான பிரிவினைவாதிகளுடைய சூழ்ச்சிக்கு சிக்காம இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாக இருந்து தீவிரவாதத்துக்கு எதிராக நம்ம வந்து நிக்கணும். இந்தியா வந்து தீவிரவாதத்துக்கு எதிராக செயல்படுது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். அவங்களுடைய நல்ல முடிவுகளை விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரே நோக்கமா இருக்கு. ஆமா. முக்கியமா நானும் ஒண்ணு சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, ம். இந்த மாதிரி மோசமான தருணத்துல இந்த சோ கால்டு சோஷியல் மீடியால இருக்க ஒரு சில விஷக்கிருமிகள் ம். இத பயன்படுத்தி நம்ம இந்தியன் டெமோக்ரஸிக்கு எதிராவோ, இந்திய அரசாங்கத்துக்கு எதிராவோ, மக்களுக்கு எதிராவோ ஒரு சில வேலைகளை செஞ்சு இந்த திசை திருப்புற வேலையெல்லாம் செய்யாம இருந்தா அவங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் நானு. ஆன்டிக்ஸ் கிளாக்னு சொல்லப்படுற பழமையான கடிகாரங்கள் நம்ம பேச தமிழா பேச அலுவலகத்துல தள்ளுபடி விலையில விற்பனை செய்யப்படுது. தொடர்புக்கு திரையில தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. மேடம் வணக்கம். வணக்கம். நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். பேசு தமிழா பேசு சேனல்ல நிறைய வேக்கன்சி இருக்கு. கேமராமேன், ஆங்கர், எடிட்டர், சோசியல் மீடியா எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு பல காலி இடங்கள் இருக்கு. நீங்க வந்து இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய ரெஸ்யூம் அனுப்பிவிடுங்க. அதே மாதிரி பேசு தமிழா பேசு @gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கும் உங்களுடைய ரெஸ்யூமை நீங்க அனுப்பலாம். ஸோ நிறைய பேர் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்க என்ன செய்தி மேடம் நீங்க வச்சிருக்கீங்க, சொல்லுங்க கேட்போம். தமிழ்நாடே உங்க தலைவர் அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருந்தாங்கல்ல, ஆமா. இனிமேல் எல்லாரும் அண்ணா அண்ணான்னு கூப்பிட போறாங்களாமே. ஏன் என்னாச்சு? தெரியாதா உங்களுக்கு? ஆ. இந்த மாசம் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு தானே மகளிர் ஓட்டெல்லாம் வாங்கி ஜெயிச்சீங்க. ஆமா. அதுக்கப்புறம் எவ்வளவு பேர் காசு கொடுத்துருப்பீங்க? அது தகுதியானவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டோமே. அது என்னங்க கொடுக்கும்போது அனைத்து மகளிர்னு சொல்றீங்க, ஆட்சிக்கு வந்த அப்புறம் தகுதி உள்ள மகளிர்ன்றீங்க. இல்ல மேடம், நிறைய பேர் பணக்காரங்களா இருப்பாங்க இந்த சொசைட்டில. ஐடி எல்லாம் கட்டுவாங்க, கார் வச்சிருப்பாங்க, ம். ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி மேம் கொடுக்க முடியும்? அவங்களாம் பணக்காரங்க மேடம். நம்ம வந்து யார் யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவங்களோ அவங்க வந்து திமுக காரங்க குடும்பங்களா இருந்தாலுமே ஆ. அவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுப்போம். ஆனா ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பிரிவினை வச்சிருக்கோம். அதை நாங்க கொடுத்துக்கணும். அதை பத்தி உங்களுக்கு அக்கறை வேண்டாம். யார் யாரை கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். சரி, இப்போ அந்த அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபான்ற பேர் இருந்துச்சுல்ல, அத வந்து அண்ணன் வழங்கக்கூடிய சீருன்னு மாத்திருக்காங்களாமே. அப்படியா? இப்ப அண்ணன் வழங்கக்கூடிய சீர் அப்படிங்கிறது தனி திட்டமா இல்ல அந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதி? அந்த திட்டத்துக்கு புதுசா ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்கங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா மகளிர் எல்லாரும் வந்து தான் கூட பிறந்த அண்ணன் கூட எதுவும் செய்ய மாட்டேன்றாங்க. நம்ம முதல்வர் வந்து என் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு, என் அண்ணன் வீட்டு சீருங்க அது அப்படின்னு மகளிர் எல்லாம் தலைவர்கிட்ட சொன்னாராம். அதனால அவர் அந்த திட்டத்துக்கு பேரை மாத்திருக்காரு. அதான் இது என்னன்னா, இப்ப 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தான் இந்த மாணவிகளா இருப்பாங்க. ஆ. மாணவிகளுக்கு அவர் வந்து அப்பா அப்படிங்கிற முறையிலையும், ம். இந்த பெண்கள் 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, ஓட்டு போடக்கூடியவங்க, தகுதி வாய்ந்த பெண்களுக்கு அண்ணன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அதனாலதான் அண்ணன் அப்பா அப்படின்னு. அதாவது முதல்வர் அவர்கள் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் போல, அதனாலதான் அப்பான்னு கூப்பிட சொல்றாரு, அண்ணன் கூப்பிட சொல்றாரு, நிறைய பேர் சொல்லி கூப்பிட சொல்றாரு. அதனால இதை வச்சு நீங்க எதுவும் விமர்சனம் பண்ண வேண்டாம். வேற ஏதாவது உருப்படியான செய்தி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இத கேளுங்க. ம். உங்க திமுக அரசுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறது ஒண்ணும் புதுசு இல்லையா? ஆமா. இப்ப ஸ்டிக்கர் ஒட்ட தான் செய்வோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஏதாவது ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அந்த அயன் ஸ்டிக்கர் அப்படின்னு ஒன்று ஒட்டுவாங்க தெரியுமா? ஆஹா. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து எங்கேயாவது பழுதோ
இல்லை ஏதாவது குறைபாடுகளோ இருக்கு அப்படின்னா எங்களுடைய நலத்திட்டங்கள் மூலமா அங்க ஸ்டிக்கர் ஒட்டி நல்ல ஆட்சி அப்படிங்கறத நாங்க நிறைவேற்றுவோம். ஏதாவது பழுது இருந்து நீங்க நலத்திட்டங்கள் கொண்டு வந்தா சரிங்க. மத்திய அரசும் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது சில ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, ஆமா, அதெல்லாம் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நாங்க தான் கொண்டு வந்தோம்ன்ற ஸ்டிக்கர் எதுக்கு ஒட்டணும்? அப்படி எதுங்க நடந்தது சொல்லுங்க பாப்போம். அதாவது 2019 அம்மா பெட்ரோல் இருந்துச்சு தெரியுங்களா? ஆமா, அம்மா பெட்ரோலுக்கு இப்ப மறுபடியும் நம்ம முதல்வர் கொடியசைச்சு துவங்கி வச்சிருக்காரு. இத நாங்க தான் கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி புதுசா ஸ்டிக்கர் வேற ஒட்டிக்கிறாங்க. அப்படியா மேடம்? இந்த மாதிரி நிறைய நடக்கும் மேடம். அதாவது சிவகாசி இருக்குல்ல, சிவகாசியில வந்து அங்க வந்து ஒரு பாலம் கட்டணும் அப்படிங்கிறது பல நாட்கள் கோரிக்கை, பல ஆண்டுகள் கோரிக்கை. அதை வந்து சமீபத்துல வந்து திறந்து வச்சாங்க. இது வந்து அதிமுக ஆட்சி காலத்திலே இதற்கான பூர்வாங்க வேலைகள்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுக ஆட்சியில திறந்து வச்ச மாதிரி நாங்க வந்து காட்டிக்கிட்டு இருக்கோம். இது என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, யாரு என்ன நலத்திட்டங்கள் பண்ணா என்னங்க, நாங்க திறந்து வைக்கிறோம். திறந்து வைக்கிறவங்களுக்கு தானே அந்த பெருமை போய் சேரணும். அதை தான் சொல்றமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது எவனோ பேக்கிற புள்ளைக்கு உங்க பேரை வச்சுப்பீங்க அப்படிதானே? அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க வந்து ரொம்ப இதெல்லாம் பேசுறீங்க, கிண்டல் துணியெல்லாம் பேசாதீங்க. நீங்க வந்து மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. மக்களுக்கு தான் செய்ய வேண்டியதை செய்யல. டோல்கேட்லயும் அரசாங்கம் வரி கட்டலையாமே? எங்க டோல்கேட்ல என்ன எனக்கு புரியல. இந்த விழுப்புரம் மாவட்டம் இருக்குல்ல, செஞ்சி டோல்கேட்டு, அங்க வந்து கவர்மெண்ட் பஸ் எல்லாம் போகவே கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க. ஏன்னா 65 லட்சம் இதுக்கு முன்னாடியே தமிழக அரசு வந்து அவங்களுக்கு கட்டணுமா, கட்ட வேண்டிய பணத்தை கட்டாததுனால ஒரு அரசு பேருந்து கூட வெளியே விட மாட்டேன்ட்டு டோல் அப்படியே பிளாக் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் என்னங்க, அதாவது மத்திய அரசு தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சிக்குது அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு உதாரணம். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது. இதற்கு தக்க பதிலடி மக்கள் தேர்தலில் கொடுப்பாங்க, பாத்துக்கிட்டே இருங்க. ஏன் நீங்க கட்ட வேண்டிய பணத்தை ஒழுங்கா கட்டியிருந்தா ஏன் அங்க தடை போட போறாங்க? அந்த பணத்தை எடுத்து வேற எங்கேயாவது பதுக்கி வச்சுட்டு மத்திய அரசு இது பண்ணுது அது பண்ணுங்க, எல்லாத்துக்கும் மத்திய அரசு எடுத்தா எப்படிங்க? மத்திய அரசு இங்க கொடுக்க வேண்டிய காசுகளை கொடுத்தாதானே நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியும். அவங்க வந்து தொடர்ந்து நம்மளை வந்து புறக்கணிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. மத்திய அரசு சொல்ற எல்லாத்தையும் நீங்க செஞ்சீங்கன்னா மத்திய அரசு நிதியை தன்னால கொடுக்க போறாங்க. நீங்க அவங்களுக்கு எதிராக எல்லா வேலையும் செய்வீங்க, அப்புறம் மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னா எப்படிங்க? பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.